வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக யோர்தானை கடந்து சென்றார்கள் என்பதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் கொடுத்த திட்டம் ஒன்றே ஒன்றுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு போகும்போது அந்த உடன்படிக்கையை பார்த்து கொண்டு பின்னாக நடக்க வேண்டும், அவ்வளவுதான். அதாவது இந்த ஆசாரியர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்தார்கள். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படியாக யோர்தானை கடப்போம், இல்லாவிட்டால் யோர்தானுக்கு போக வேண்டிய வழி எதுவென்று கூட தெரியாமல் இருந்தது. 3ஆம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் 13ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதேதான் நடைபெற்றது. ஆசாரியர்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக கடந்து சென்றார்கள். ஆனால் சற்று விகற்பமாக 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானுக்கு வந்தபோது அது வெள்ளத்தின் நேரமாய் யோர்தானில் இருந்தது. ஆனால் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், ஆனாலும் பெட்டியை சுமக்கின்ற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று போனது என்று பார்க்கின்றோம். அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் என்று பார்க்கின்றோம். பாருங்கள், போன அதிகாரத்தில் ராகாபனுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்தோம். அவள் ஆண்டவர் எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை பிளந்தார் என்றும் எப்படி அவர்களுக்கு யுத்தத்தில் வெற்றி கொடுத்தார் என்பதை குறித்து அவள் கேட்டுதான் இருந்தாள். ஆனால் கேட்டதை மட்டும் வைத்துக்கொண்டு ஆண்டவரை அவள் பூரணமாய் விசுவாசித்தாள். யோசுவா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவள் சொன்னாள், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று அறிக்கையிட்டாள். இப்பொழுது அவளைப் போலவே இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவாவும் விசேஷமாக ஆசாரியர்களும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டியதாக இருந்தது. அதாவது ஆண்டவர் இந்த யோர்தான் வெள்ளப்பெருக்கினால் மிகுதியான தண்ணீர் நிறைந்ததாக இருந்தாலும் தேவன் நிச்சயம் அந்த தண்ணீரை நிறுத்துவார் என்று அவள் விசுவாசிக்க வேண்டியதாக இருந்தது. அவர்கள் எல்லாரும் விசுவாசித்தார்கள். யோர்தானுக்கு நேராய் அவர்கள் நடந்து போனார்கள். நண்பர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புதிய தலைமுறை இஸ்ரவேலர். முந்தின தலைமுறையினர் மோசே அவர்களை செங்கடலுக்கு கொண்டு வந்தபோது ஆண்டவரை அவர்கள் விசுவாசிக்காமல் மோசேயை எதிர்த்து கலகம் பண்ணினார்கள் என்று நாம் அறிவோம். ஆனால் இந்த புது தலைமுறையினரோ ஆண்டவரை முழுமையாய் விசுவாசித்தார்கள். ஆனால் இந்த 3ஆம் அதிகாரம் வழிநடத்தி கொண்டு போன ஆசாரியர்களை முக்கியப்படுத்தி காண்பிக்கின்றது. அந்த ஆசாரியர்கள் தான் முதலாவது ஆண்டவரை விசுவாசித்தார்கள். பின்பு ஜனங்கள் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். ஆசாரியர்கள் தான் தண்ணீரில் முதலாவது காலை வைத்தார்கள். நண்பர்களே, நம்முடைய விசுவாசமும் கீழ்ப்படிதலும் மற்றவர்கள் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கும் நம்புவதற்கும் கீழ்ப்படிவதற்கும் உதவியாயிருக்கும். வேதத்தில் அநேக மக்கள் தியாக உணர்வோடு கூட விசுவாச வாழ்க்கையை நடந்து கொண்டு போனார்கள். வாழ்க்கை அவர்களுக்கு சுலபமாக இருக்கவில்லை. ஆண்டவர் அவர்களை செய்ய சொன்ன காரியம் அவர்களுக்கு சுலபமாக இருக்கவில்லை. ஆனாலும் விசுவாச யாத்திரையை அவர்கள் மேற்கொண்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் இளமையான தீமோத்தேயுவுக்கு வழிகாட்டினார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தீமோத்தேயுவுக்கு அவர் சொன்னார், நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொன்னார். ஆனால் அடுத்த வசனத்தில்
தன்னையே உதாரணமாக பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு காண்பித்தார். 6ஆம் வசனத்தில், ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அந்த இளம் தீமோத்தேயுவுக்கு வழியை காண்பித்தவர் பவுல் அப்போஸ்தலன். நண்பர்களே, இன்றைக்கும் விசுவாசிகளுக்கு அநேக நேரங்களில் இந்த விசுவாச யாத்திரை மிக கடினமாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு விசுவாசி தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றி செல்லுகின்றார். ஏனென்றால் மற்றவர்கள் அவரை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள் என்று அவருக்கு தெரியும். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.